அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டவுட் கேட்குறீங்க, சரிங்களா? அதனால் ஒரு வீடியோ பதிவாக அதை கொடுத்துடலாம் அப்படிங்கிறனால தான். ஸோ 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம தமிழ் அவுட் சோர்ஸு படிக்கலாமா வேண்டாமா? ஈவன் பார்த்தீங்கன்னா குரூப் 2 பிலிமினரிலையுமே பார்த்தீங்கன்னா பொது தமிழ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அவுட் சோர்ஸ் போன தடவை அவுட் சோர்ஸ் ரொம்ப பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த தடவை நம்ம டிஎன்பிசி போன தடவை டிஎன்பிசி தரப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கோரிக்கைகள் மனு அது எல்லாமே நம்ம பண்ணியிருந்தோம், போராட்டம் எல்லாமே பண்ணியிருந்தோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட அமைச்சர்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த மனு நம்ம கோரிக்கை எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க பார்த்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட் சொல்லுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அவுட் சோர்ஸ் படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. டிஎன்பிசி தரப்பில் இருந்து இப்போ லாஸ்ட் டைம் நாங்கள் அவுட் சோர்ஸ்லேருந்து ரொம்ப எடுத்துட்டோம், இனி வரக்கூடிய எக்ஸாமில் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு டிஎன்பிசி தரப்பில் சொல்லுவாங்களான்னு கேட்டால் ரொம்ப ரேர் தான். ஏன்னா அவங்க சைடில் அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்க போன தடவை தப்பு பண்ண மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறதுனால அதை சொல்லாமல் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமோ அப்படி தான் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது ஓப்பனாக ஒத்துக்க மாட்டாங்க, ஓகேங்களா? அந்த விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இவ்வளோலாம் கொடுத்ததுக்கப்புறம் டிஎன்பிசி தரப்புலேருந்து எந்த ஒரு ஆன்சரும் வரலையே அப்படிங்கிறத தாண்டி இதெல்லாம் கொடுத்துருக்கோம்ல, டிஎன்பிசி கன்சிடர் பண்ணுவாங்க. எப்படின்னா நம்ம இந்த மாதிரி அகன் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தால் இன்னமும் பார்த்தோன்னா நமக்கு மாணவர்கள்ட்ட பார்த்தோன்னா ரொம்ப அதிருப்தி ஆகிடும், எதிர்ப்புகள் நிறைய வர ஆரம்பிச்சிடும், இன்னும் பார்த்தோன்னா மாணவர்களுக்கு கோவம் அதிகமாகிடும். அப்படிங்கிறதுனால அவங்க சைடில் இந்த விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்க பார்ப்பாங்க. அதாவது ரொம்ப அவுட் சோர்ஸில் எடுக்கிற அந்த விஷயங்கள் இப்போ 30-40 கேள்வி அவுட் சோர்ஸ் போகிறாங்களே, அவ்வளோலாம் போகாமல் ஒரு 15 to 10 கேள்வி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டு அது 15 to 10 எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியாத அளவுக்குலாம் போக மாட்டாங்க, ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நடக்கும், சரிங்களா? ஸோ அதனால் அவுட் சோர்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக ஜிகே பொறுத்த வரைக்கும் நல்லா கேட்டுங்க. ஜிகே பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸோடு சேர்ந்து தான் படித்தாகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய தகவல் அந்த சிலபஸ் டாப்பிக்கு போதுமானது கிடையாது. ஒரு 75% ஓகே தான், மீதி 25% நம்ம ஜிகேக்கு அவுட் சோர்ஸில் படித்து தான் ஆகணும். ஒரு பர்டிகுலர் ஒரு சில யூனிட்டுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா பாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஐஎன்எம்மாக இருக்கட்டும், யூனிட் 6க்கு ஒரு சில டாப்பிக்கு, இது எல்லாமே நம்ம கொஞ்சம் அவுட் சோர்ஸ் நம்ம போய் தான் ஆகணும். அது நமக்கு 10ஆம் வகுப்பு தரம் இருந்தாலுமே கூட கொஞ்சம் அந்த டாபிக் ரிலேட்டடாக வெளியில் போய் தான் ஆகணும், ஓகேங்களா? அது மாற்று கருத்து கிடையாது. அது ஆரம்பத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழுக்கு ரொம்ப வெளியில் போகும்போது தான் இங்கே பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ தமிழுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு முன்னாடி 30 to 40 கேள்வி, ஓகேங்களா? முறவர் பார்த்தோன்னா 45 கேள்வி கிட்ட அவுட் சோர்ஸில் தான் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு போனாங்க. இப்போ அதோட அளவை குறைச்சிப்பாங்க, அவ்வளோதான். அது சொல்லாமலே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி இது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல, பட் ஏதாவது ஒரு பெனிஃபிட் ஸ்டூடெண்ட் சைடில் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் சார், அவுட் சோர்ஸ் படிக்கலாமா வேணாமான்னா நல்லா கேட்டுக்குங்க. ஜிகே பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், ஜிகே பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் எப்படி படிக்கிறீங்களோ அதுதான். இப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஓகேங்களா? இதுக்கெலாம் ரொம்ப நீங்கள் வெளியில் போக தேவையில்ல. புக்கில் இருக்கக்கூடிய சோர்ஸை நீங்கள் நல்லா தெளிவாக தரவாக படித்தாலே போதுமானது. எல்லாமே புக் சோர்ஸ் தான் உங்களுக்கு 75% to 80%. அந்த 25% எதுக்காகனா அந்த டாபிக் ரிலேட்டடாக கொஞ்சம் வெளியில் தேடி படிக்கிறது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். குடியரசுத் தலைவராக புக்கில் இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். வெளியிலேருந்து குடியரசுத் தலைவர் என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கணும். வித் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோடு சேர்ந்து படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடும். பாலிட்டினா பாலிட்டி படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிக்கணும். அதில் நம்ம படித்ததில் இல்லாத பாயிண்ட் என்னெல்லாம் இருக்கோ அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கணும். அப்படின்னா ஜிகேல நீங்கள் நல்ல மார்க் எடுத்துடலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸு படிக்கலாமா வேண்டாமான்னா நல்லா கேட்டுக்குங்க. 80% ஸ்கூல் புக்கு நல்ல தரவாக தெளிவாக படிச்சுக்குங்க. அது நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அப்புறம் சமைச்சிருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புக்கு, இதெல்லாம் கோத்ரூ பண்ணி அந்த தமிழை நல்லா தெளிவாக தரவாக படிச்சுக்குங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் உங்களுக்கு 75% to 80% வரக்கூடிய தேர்வில் மார்க், அதாவது கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ரொம்ப கஷ்டமாக கேட்டாலுமே கூட ஒரு 65 கேள்வி to 70 கேள்வி கன்ஃபார்ம் ஸ்கூல் புக்கு நீங்கள் நல்லா தெளிவாக தரவாக படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். மீதி இருக்கக்கூடிய அந்த 20, ஓகேங்களா, அந்த 20 கொஸ்டின்ஸுக்கு நம்ம அவுட் சோர்ஸுக்கு தேவையான டாப்பிக்கு நம்ம வெளியில் போய் படிச்சுக்கிட்டா போதும். ரொம்பவும் பார்த்தோன்னா போகக்கூடாது. இப்போ கலைச்சொற்களாக நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கிற கலைச்சொற்கள் நல்லா படிச்சுங்க. பொருள் தருகவா, ஸ்கூல் புக்கத்தில் இருக்கிற பொருள் தருக, நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ், அதுக்கு முன்னாடி சமைச்சிருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட்டு அந்த ஓல்டு புக்கு, இது எல்லாமே ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. அவுட் சோர்ஸு எது தேவையோ அதோட அளவோ நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதுமானது. ரொம்ப போயிட்டு குழப்பிக்கிட்டு பின்னாடி ரிவிஷன்லாம் பண்ண முடியவே முடியாது. எது எவ்வளோ பார்க்கணுமோ வெளியிலேருந்து எவ்வளோக்கு நம்ம கற்றுக்கணுமோ. இப்போ பார்த்தோன்னா மயங்கொழி பிழைகள், இந்த லகர வேறுபாடுகள்லாம் பார்த்தோன்னா வெளியிலேருந்து எவ்வளோ பார்க்கணுமோ பார்த்து வச்சுக்கலாம்.
கலைச்சொற்கள்லாம் நம்ம படிக்கவே முடியாது. கலைச்சொற்கள்லாம் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த் இருக்கும்போது ஏதோ ஒரு ஓரலாக பார்த்துட்டு போய்க்கலாம். அது இல்லாமல் நமக்கு குரூப் 2லேயே தெரிஞ்சிடும் நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு. இந்த குரூப் 2லேயே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த குரூப் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட வந்து கலைச்சொற்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்கணுன்னா பார்த்து வச்சுக்கலாம். அதான் அந்த கொஸ்டின் வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் எப்படி கேட்டிருக்கேன். ஏன்னா குரூப் 2லேயே ஓரளவு தமிழ் கொஞ்சம் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா குரூப் 4க்கு நம்ம என்ன பண்ணலாம், நல்லா நிம்மதியாக வந்து பார்த்தோன்னா ஓகே புக்கில் இருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அப்புறம் சிறப்பு தமிழ், அதுக்கு முன்னாடி கூடிய தமிழ், இதில் இருக்கக்கூடிய சோர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அவுட் சோர்ஸ்லேருந்து ஒரு 20% மட்டும் தேவையான டாப்பிக்கு தேவையான அளவு, ரொம்ப முக்கியம், தேவையான டாபிக் தேவையான அளவு படித்தா போதும், ரொம்ப போக தேவையில்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு முடி புக்கில் ஒரு 42 கொடுத்துருப்பாங்க, வெளியிலேருந்து கொஞ்சம் பார்த்து படித்து வச்சுக்கணும், அவ்வளோதான். அதுக்குன்னு ரொம்ப போயிடக்கூடாது. மைங்குழி பிள்ளைகள் வந்து பார்த்தோன்னா தேவையானதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மற்ற ரொம்ப டெப்த்தாக அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நிறையாலாம் வெளியில் போயிடாதீங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போதைக்கு மைண்டில் ஒரே ஒரு விஷயம் எடுத்துங்க. நமக்கு இன்னமும் வந்து பார்த்தோன்னா சாலிடாக 6 மந்த் இருக்கா, அந்த 6 மந்தில் 3 மந்த் எதை பற்றியும் கன்சிடர் பண்ணாதீங்க. புக் சோர்ஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக தரவாக படிக்கணும். ஒரு 20% மட்டும் தேவையான டாப்பிக்கு மட்டும் தேவையான அளவு வெளியில் போகணும், அவ்வளோதான். இது மட்டும் மைண்டில் வச்சுங்க. இப்போதைக்கு நமக்கு அப்படியே பின்னாடி தேவைப்பட்ட குரூப் எக்ஸாமுக்கு அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா ஓகேங்களா, அந்த டைமை நம்ம என்ன எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை தரவாக தெளிவாகிக்குங்க. புரியுதுங்களா? நம்ம கன்ஃபியூஷனில் இருந்தோம்னா கடைசி வரைக்கும் கன்ஃபியூஷனில் தான் இருப்போம். டிஎன்பிசி தரப்பில் வந்து நாங்கள் அவுட் சோர்ஸில் எடுக்க மாட்டோம் அப்படின்னு ஓப்பனாக ஒத்துப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தெரியல, எப்படி பண்ணுவாங்க தெரியல. பட் அது வந்து சொல்லாமலே பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது வந்து ஏன்னா திரும்ப திரும்ப அதே தப்பை வந்து பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த எதிர்ப்பை வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அகைன் இந்த வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இதுக்கு இவ்வளோ தூரம் அமைச்சர்கள் அளவுக்கு வந்து போயிருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்கும். அது மேபி இப்படியே கூட நடக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய பங்களிப்பு ஸ்கூல் புக் படிக்க வேண்டியது தான். அதில் தான் நமக்கு 65 to 70 கேள்வி வந்து கன்ஃபார்மாக கேட்பாங்க. அப்போ அதை நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கணும். அந்த மார்க்கு ஃபஸ்ட்டு தயாராகிக்கணும். ஈவன் எவ்வளோ கஷ்டமாக கேட்டால் கூட அந்த 70 மார்க் நம்ம கையில் இருக்குது, அதுக்கு தயாராகிக்கணும். ஜிகே, மேக்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம எப்பவும் போல் தயாராகிக்கணும். கிளியரா? இப்போ புரிஞ்சா? ஸோ அடுத்த ஒரு 3 மாதம் வர வரைக்கும் நீங்கள் எதை பற்றியும் கன்சிடர் பண்ணாமல் ஜிகே எப்பவும் போல் படிங்க. ஸ்கூல் புக்கு 80%, 20% வந்து தேவையான டாப்பிக்கு வெளியிலேருந்து படிக்கணும். தமிழுக்கும் அதே மாதிரி தான். ஸ்கூல் புக்கு நல்லா தெளிவாக தரவாக முடிச்சுட்டு ஒரு 20% தேவையான டாபிக் மட்டும் வெளியில் படிக்கணும். இன்கேஸ் குரூப் எக்ஸாம் முடிஞ்சு அந்த கொஷினை பார்த்ததுக்கப்புறம் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய மீதி ஒரு 60 நாள் 50 நாள் இருக்கும். அதில் என்னென்ன எக்ஸ்ட்ராலாம் பார்க்கணுமோ பார்த்துக்கலாம். அதை அப்போ பார்த்துக்கலாம். அந்த கொஷின் பேப்பர் வச்சு ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். டிஎன்பிசி என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கன்ட்டு அது இப்போயே நீங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு நம்ம எடுக்கக்கூடிய மார்க்குள்ளே நம்ம உட்காந்து என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸ்கூல் புக்லேருந்து கேட்கக்கூடிய கேள்வியை நம்ம மிஸ் பண்ணோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவுட் சோர்ஸ் நம்பி இங்கே நம்ம கைக்கிட்ட இருக்கிற ஒரு 65 கேள்வி to 70 கேள்வி நம்ம விட்டுறக்கூடாது. லாஸ்ட் டைம் அப்படி தானே கேட்டிருந்தாங்க. ஸோ புரியுதுங்களா? ஸோ கன்ஃபியூஷன் வேணாம். ஒன்று டிஎன்பிசி தரப்புலேருந்து நமக்கு ஒரு பதில் வருதான்னு பார்க்கலாம், என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இல்லையா குரூப் எக்ஸாம்லேயே நமக்கு என்ன நிலைப்பாடு டிஎன்பிசியில் எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஒரு டெசிஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு பர்மனெண்ட்டாக கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தெளிவாக மாறாத ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நம்ம படித்து முடிச்சிடணும். ஸ்கூல் புக்லேருந்து கேட்குறது கன்ஃபார்ம் கேட்பாங்க. ஒரு 65 to 70 கேள்வி கன்ஃபார்ம் ஸ்கூல் புக்லேருந்து வரும். ஜிகே அதே மாதிரி தான், ஸ்கூல் புக்லேருந்து கண்டிப்பாக வரும். அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு தயாராகிக்குங்க. அதுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்களா, அதெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்களா, அதெல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டீங்களான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை பண்ணாமலே இது அவுட் சோர்ஸ்னு அதையே புலம்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க. சொல்கிறது புரியுதுங்களா? அந்த கான்ஸ்டண்ட்டான விஷயத்துக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் நான் ரெடி ஆகலையா, ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்கிற. அதை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு குட் நியூஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குட் நியூஸே வந்தால் கூட நீங்கள் படிக்க வேண்டிய கண்டென்ட் அவ்வளோ இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக, அதாவது மாறாத விஷயம் ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்க டிஎன்பிசி அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் புக் சோர்ஸை படித்தாகணும்ல, அதுக்கு டைம் ஆகும்ல. ஸோ அப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு படிக்கணும். இதை மைண்டில் வச்சுட்டு வரக்கூடிய நாட்கள் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் மூவ் பண்ண பாருங்கள். டிஎன்பிசி தரப்புலேருந்து நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். குரூப் 2 கொஸ்டின்ஸ் மூலமாக நம்ம ஒரு நிலைப்பாடு தெரிஞ்சிடும். எல்லாமே நிறைய ஆப்ஷன் இருக்குது நமக்கு, புரியுதுங்களா? ஆனால் நம்ம படிக்கிறதுல நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாட்கள் வந்து பின்னாடி உங்களுக்கு ஃபேவராக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் கூட நீங்கள் படிக்கிறதுக்கான நாட்கள் குறைவாக போய்டும். அப்போ பதட்டமாகிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சே நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு ஆனால் படிக்கிறதுக்கான நாட்கள் கம்மியாக இருந்தனால விட்டுட்டேன்னு வருத்தப்பட்டிருக்காதீங்க. புரியுதுங்களா?
கிளியரா? ஸோ இந்த 150 டேஸ்க்கு உண்டான பிளான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 150 டேஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கிளாஸஸ், லைவ் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். அதேமாதிரி ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் டெஸ்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் OMR டெஸ்ட்லேருந்து எல்லாமே இருக்கும். அந்த ஸ்டடி பிளான் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி ஃபாலோ பண்ணுமோ பண்ணிங்க. அது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளுடைய அந்த பேட்ச்சு. ஓகேங்களா? அதை வந்து பர்ஃபெக்டாக முடிக்க பாருங்கள். கடைசி வாய்ப்பாக அந்த ஃப்ரீ பேட்ச்சு நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் ஃபைனல். இதுதான் அவுட் சோர்ஸ் படிக்கலாமா வேணாமாங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். நான் கீழே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த காமன் கிஷோபா அகாடமியோடைய அஃபிஷியல் காமன் டெலகிராம் சேனல், அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க. ஃபர்தராக ஏதாவது அப்டேட்னா நாங்கள் அதில் தான் வந்து என்ன பண்ணுவேன், நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி, உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.